வழக்கிலே முதல் பேசுகிறவன். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான். அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். ஒரு கதை சொல்லி முடிக்கப்பட்ட பின்பு மற்றொரு கதை ஆரம்பமாகும். கதைகளுக்கு முடிவில்லை. மனுஷருடைய பேச்சுக்களுக்கும் எல்லையோ வரையறையோ முடிவோ எதுவுமில்லை. தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான். இதற்கு முன்பாக இவனுடைய வழக்கை யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள். தன் பக்கத்தில் மாத்திரமே நியாயம் இருப்பதாக சாதிப்பான். இவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இவனிடத்தில் நியாயம் இருப்பது போல தெரியும். இவனும் நீதிமான் போல் காணப்படுவான். இவனிடத்தில் உண்மையும் நீதியும் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். வழக்கிலே முதல் பேசுகிறவன் தன்னுடைய நியாயத்தை சொல்லுவான். இருவர் வழக்காடும் போது ஒருவருடைய நியாயத்தை மாத்திரமே கேட்டு நியாய தீர்ப்பு சொல்லிவிடக்கூடாது. வழக்கில் இரு பக்கங்களையும் தீர விசாரிக்க வேண்டும். எதிராளிக்கும் தன்னுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்ல அனுமதி கொடுக்க வேண்டும். இரண்டு பக்கத்து விவாதங்களையும் தெளிவாக கேட்க வேண்டும். அதன் பின்புதான் யாரிடத்தில் நீதி இருக்கிறது என்பதை தீர்மானம் பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு 2 செவிகளை கொடுத்திருக்கிறார். நாம் வழக்கின் இரு பக்கங்களையும் கேட்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நமக்கு 2 செவிகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய நியாய தீர்ப்புகளை வாயினால் சொல்லுகிறோம். நாம் 2 விதமான தீர்ப்புகளை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நமக்கு ஒரே ஒரு நாவை மாத்திரமே கொடுத்திருக்கிறார். வழக்குகள் வித்தியாசமாக இருக்கலாம். விவாதங்களும் அநேகமாக இருக்கலாம். அவை எப்படி இருந்தாலும் தீர்ப்பு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது நீதியும் சத்தியமும் உள்ளதாக இருக்க வேண்டும். வழக்கிலே ஒருவன் முந்தி பேசினாலும் அவன் நீதிமானா அல்லது துன்மார்க்கனா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். தன் வழக்கிலே முதலாவதாக பேசியவர்கள் சவுல், சீபா, தெர்த்துல்லு.